அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த சக்தி நமக்கு விடுதலைக்கு உதவி செய்யும். எனவே இந்த கட்சியை நாம் நேசிப்போம் என்று நினைக்கும் தருணத்தில் அவர்கள் நம்பிக்கைக்காக நாம் கூட்டணியின்றி தனித்தே போராட வேண்டியிருக்கும். அதனால் தான் தேர்தலிலே தனித்து போரிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே எந்த திராவிட கட்சிகளை வேண்டாம் என்று சொல்லி மக்கள் மாற்று சக்தி எதிர்பார்க்கின்றார்களோ அந்த நேரத்தில் நாம் அதே திராவிட கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அது மாற்றமாக இருக்காது, ஏமாற்றமாக இருக்கும். எனவேதான் நாம் மக்கள் நம்பிக்கைக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், தற்காலிக தோல்விக்கு பயந்து நான் நிரந்தர வெற்றியை பலி கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு இறுதி வெற்றி லட்சியம், அதில் நாங்கள் வெற்றி அடைவோம், இதுதான் எங்களுடைய லட்சியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நண்பர்களே, நாம் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். நாட்டிற்காக, நாட்டு மக்களுக்காக, நாட்டின் வளத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மலைகள் மாநாடு, மலைகளை காப்பாற்ற நாட்டின் வளம். நீர் மகாநாடு, நீர் நாட்டின் வளம், அதற்காக போராடுவோம். கடலம்மா மகாநாடு, அதற்காக போராடுவோம், அது நாட்டின் வளம். வேளாண்மை மாநாடு, அதற்காக போராடுவோம், அது நாட்டின் வளம். ஆடு மாடுகள் கால்நடை மாநாடு, அதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே நாட்டின் வளத்தை காக்க போராடி கொண்டிருக்கின்ற கட்சி நாம் இந்தியாவில் இருப்பதென்றால், தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் என்பதை நாம் மக்களிடம் சொல்ல வேண்டும். அதே போல நாட்டு மக்களுக்கும் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். விவசாயிகளுக்காக, மீனவர்களுக்காக, நெசவாளர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, மாணவர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, ஆலை தொழிலாளர்களுக்காக, அரசு தொழிலாளர்களுக்காக, எல்லாவற்றை விட துப்புரவு தொழிலாளர்களுக்காக, இப்படி அனைத்து வகை சமுதாய பகுதிகளுக்கும் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் நாட்டு மக்களுக்கும் போராடுகின்றோம், நாட்டிற்கும் போராடுகிறோம். இதையும் நாம் மக்களிடம் சொல்ல வேண்டும். நமது பிரச்சாரத்தில் இதையெல்லாம் நினைத்து இப்பொழுது துண்டறிக்கை கொடுத்தார்கள், சிறப்பாக இருக்கிறது. இதை நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது 2023 ஐயா பிரதமர் அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். நாரி சக்தி வந்தன் அதிநியம், பெண்களுக்காக ஒரு ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷன் கொடுப்பதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். அதிலே அவர்கள் பேர் வாங்கியிருக்கிறார். இந்த சட்டம் எப்படி உருவானது என்பதை நாம் சற்று பின்னோக்கி பார்த்தால் அது ஒரு மிக சிறப்பான செய்தி நமக்கு கிடைக்கும். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால், சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் 2 பகுதி தான் இருக்கிறது. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முதல் சட்ட அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த பெண்களுக்கு, இந்திய பெண்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், மனித விலங்குகளாக நடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை சமுதாயத்தில். எனவே அவர்களுக்கு ஒரு விடிவாதத்தை தேட வேண்டும் என்ற நோக்கிலே நேருவிடம் பேசுகிறார். அன்றைய பிரதமர் நேருவிடம் பேசுகிறார். ரைட், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார் நேரு. அதன் பெயர் ஹிந்து கோட் பில், இந்து சட்ட திருத்த மசோதா கொண்டு வருகிறார். அதில் பெண்களுக்கு திருமண உரிமை, விவாகரத்து உரிமை, சொத்து உரிமை, பாகம் அனைத்தும் அதிலே எழுதி நாடாளுமன்றத்திலே அறிமுகப்படுத்துகிறார். போராட்டம் வெடிக்கிறது. பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் போராட்டம் வெடிக்கிறது, பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் போராட்டம் வெடிக்கிறது. உள்ளே போராடுவது காங்கிரஸ் எம்பிக்கள் தான் போராடுகிறார்கள். இந்த சட்டம் வரக்கூடாது, இந்து மதத்திற்கு விரோதம் என்று உள்ளே போராடுகிறார்கள். வெளியே பெண்கள் போராடுகிறார்கள். எந்த பெண்களுக்காக அம்பேத்கர் போராட்டம் நல்லது செய்ய வேண்டும் நினைத்தால் அந்த பெண்கள் வெளியே போராடுகிறார்கள். இந்து மதத்தை ஒழிக்க வந்து விட்டார் அம்பேத்கர். எங்களுக்கு சொத்தில்
பங்கு வேண்டாம், சொத்து உரிமை வேணாம், திருமண உரிமை வேணாம், விவாகரத்து உரிமை, என்னென்ன சொன்னாலும் எல்லாத்தையும் எகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அது தோல்வி அடைகிறது, அந்த மசோதா தோல்வி அடைகிறது. அப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பார்த்தார்கள். நேருவிடம் சொன்னார், நீ கொடுத்த உறுதிமொழியை பின்வாங்கி விட்டாய், எனவே இந்த சட்டமந்திரி பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று 1951 செப்டம்பர் 27 ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகின்றார். அதற்கு பிறகு தேர்தல் வந்தது, பல நாடாளுமன்றங்கள் வந்தன, 11வது லோக்சபா வருகிறார். அப்பொழுது தேவகவுடா பிரதமராக இருக்கின்றார். திருப்பி அவர்கள் யோசிக்கின்றார்கள், சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு உரிமை இல்லை, அதில் அவர்களுக்கு பங்கு இல்லை. எனவே இந்த பெண்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று திருப்பி அதையே கேட்கிறார்கள். இப்போ இது ஏறக்குறைய 50 வருடங்கள் கழித்து ஆரம்பிக்கின்றார்கள். 1950 கொண்டு வந்தது, திருப்பி 1996 ஏறக்குறைய 50 வருடம் கடந்து விட்டது. திருப்பி ஆரம்பிக்கிறார். 96 கொண்டு வந்தோம்னா நாங்கள்லாம் கேட்டோம், பெண்களுக்கு கொண்டு வருகிறீர்கள், 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வருகிறீர்கள். நாங்கள் கேட்ட கேள்வி, எந்த பெண்களுக்கு? இந்த எலைட் உமன் என்று சொல்லக்கூடிய அதிகாரமிக்க பெண்களுக்கு, அரசியல் செல்வாக்குமிக்க பெண்களுக்கு, செல்வ பலம் பொருந்திய மக்களுக்கு, பெண்களுக்கு, அவர்களுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் நாங்கள் அந்த சட்டத்தை நிராகரித்து தோல்வி அடைந்தோம். திருப்பி 98 வந்தது. அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரி ஆனார்கள். திருப்பி 99 வந்தது, திருப்பி தோற்கடிக்கப்பட்டது. எங்களுடைய தேவை எந்த பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கின்ற அதனுள் சப்போர்ட்டாக, இதுதான் எங்களுடைய கோரிக்கை. 99 முடிந்தது, தோல்வி அடைகிறது. திருப்பி மன்மோகன் சிங் வருகின்றார். 2004, 2009 இப்படியாக கழிந்து விட்டது. அப்பொழுதும் நாங்கள் அதை நிராகரித்து விட்டோம். முடியாது, பெண்கள் அனைத்திற்கும் கொடு, ஆண்களுக்கு எப்படி கொடுக்கின்றாரோ அப்படியே கொடு. ஏனென்றால் அவருடைய திட்டமே அது ஒரு சரி திட்டமே, பெண்களை கொண்டு நிரப்புவது, பெண்கள் என்ற பெயரில் நாடாளுமன்றத்தை நிரப்புவது, இதுதான் நம்முடைய குறி. இப்படியாக அந்த சட்டத்தை 2023 செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதில் 33% பெண்களுக்கு உண்டு, அதிலே சப்போர்ட்டாக உண்டு என்று நிரப்புகிறார். ஆனால் அது உடனே நிறைவேறாது. 2029 லோக்சபா தேர்தலில் தான் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டாரு. ஏன்னா ஒரு சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால. நான் எதற்காக இந்த கதையை சொல்கின்றேன் என்றால், இத்தனை காலம் போராடியது, 75 வருட காலம் போராட்டம், 6 லோக்சபாக்கள் போராட்டம், 4 பிரதம மந்திரிகள் போராட்டம். எதற்காக என்றால் 33% பெண்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த போராட்டம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே ஒரு கையெழுத்து போட்டார், பெண்களுக்கு 50% அள்ளி வழங்கிவிட்டார். இதை நாம் பெண்களிடம் சொல்வோம். இன்று சட்டசபையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? 12 பெண்கள் இருக்கின்றார்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக. 6 திமுகவினர், 3 அண்ணா திமுகவினர், 2 பிஜேபியினர், 1 காங்கிரஸ், மொத்தம் 12 பேர் தான் இருக்கின்றார்கள். சற்று நினைத்து பாருங்கள், நாம் தமிழர் கட்சியின் பார்முலா படி அவர்கள் செய்திருந்தால் இந்த சட்டசபையில் 117 பெண்கள் இருந்திருப்பார்கள். அந்த நல்வாய்ப்பை தவறி விடுகிறார். இதை நாம் பெண்களிடம் சொல்வோம். பெண்களை நேசிக்கும் ஒரு கட்சி, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, பெண்களுக்கு சமத்துவம் சுதந்திரம் கொடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்று நாம் பெண்களிடம் சொல்வோம், அனைவரிடமும் சொல்வோம். இன்று திமுக இருக்கின்றது, அவர்கள் கட்சியிலே இன்னும் ஒரு பெண் கூட முதல்வராக தெரியவில்லை. ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் கூட பெண் முதல்வர் வரவில்லை. ஒருவேளை எப்படி வருவதென்றால், அந்த குடும்பத்தை சார்ந்த சகோதரி கனிமொழி இருக்கின்றார். நாங்கள்லாம் சேர்ந்து தான் வேலை செய்யணும், ராஜ்யசபா ஒன்றாக இருக்கணும். அப்படி ஒருவேளை அங்கே அவர்களை முதல்வர் ஆக்கவில்லை என்றால்
ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன், நேரடியாக எங்களிடம் வாருங்கள். அண்ணன் சீமான் உங்களை முதல்வராக்கி விடுவார். இது நாம் தமிழர் கட்சி உறுதியாக சொல்கின்றோம். எங்களிடம் வேட்பாளர் இல்லாமல் இல்லை, இருக்கின்றார்கள். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறோம். இன்னும் எத்தனை வருடம் இருந்தாலும் சகோதரர் கனிமொழி அவர்கள் அதில் முதல்வர் ஆக முடியாது. இங்கே வாருங்கள், வருகின்ற தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். அது புறம் இருக்கட்டும். அடுத்து நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு சட்டத்தை கண்டுபிடித்தார். 2019 கண்டுபிடித்தார். அந்த சட்டம் என்ன சொல்கின்றதுன்னா, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து கொண்டு அதன் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டுள்ள என்ற ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதை கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒரு மனிதனுக்கு ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் நீ ஏழை. நீ வேலை வாய்ப்பிலும் கல்வித்துறையிலும் 10% இடஒதுக்கீடை நீ பெறலாம். 5 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் விவசாயம் இருந்தால் நீ ஏழை. நீ இந்த 10% அனுபவித்துக் கொள்ளலாம். அடுத்து, நகரத்தில் 1000 சதுர வீடு இருந்தால் நீ ஏழை. இந்த 10% அனுபவித்துக் கொள்ளலாம். கிராமத்தில் 2000 ஸ்கொயர் மீட்டர் நிலம் இருந்தால் இதை நீ ஏழை, இதை நீ அனுபவித்துக் கொள்ளலாம். இது ஒரு நயவஞ்சகமான திட்டங்கள். இதற்காக தான் நாம் சொல்கின்றோம், நாம் தமிழருக்கு என்ன சொல்கின்றோம், எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே, அளந்து. சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தி, இது எங்களுடைய கோட்பாடு, நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. இதை நாம் மக்களிடம் சொல்வோம். எனவேதான் நாம் ஒவ்வொரு ஸ்லோகனும் ஒவ்வொரு வாசகங்களையும் மிக ஆராய்ந்து துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் நமது கடமை. அடுத்து, நியூ எஜுகேஷன் பாலிசி ஒன்று இருக்கின்றது, புதிய கல்வி திட்டம். அது என்ன சொல்கிறது? 3 மொழிகளை படிக்க வேண்டும். 5வது வரை பரீட்சை, அதுக்கு பிறகு 3 வருடம் கழித்து ஒரு பரீட்சை, அதுக்கு பிறகு 3 வருடம் கழித்து ஒரு பரீட்சை, அதுக்கு 4 வருடம் கழித்து ஒரு பரீட்சை. இப்படியா பரீட்சை விதிக்க இந்த வாழ்நாளுக்குள்ள பரீட்சை தான் எழுதும். குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கிறது. இப்படியாக அது புதிய கல்விக் கொள்கையை நாம் எதிர்க்கின்றோம். நாம் என்ன சொல்கின்றோம்? தாய்மொழியிலே பயிற்சி வைப்போம், தரமான கல்வியை கொடுப்போம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வியுடைய தாய்மொழி, அதுவும் அரசு செலவிலே கொடுக்கும் தரமான கல்வியை கொடுக்கும். இதையும் நாம் சொல்கின்றோம். இதற்காகத்தான் நம்ம ஸ்லோகன் சொல்கின்றோம், தாய்மொழி கல்வி என்பதை மிக மிக ஆணித்தரமாக சொல்கின்றோம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் அதுவும் ஒன்று. நண்பர்களே, நாம் இப்பொழுது தேர்தலை சந்திக்கப் போகிறோம். கட்சிகள் வாக்குகளை வாங்குவதற்கு ரெடியாகிவிட்டன, நாம் நம் வாக்குகளை விற்பதற்கு ரெடியாகிவிட்டோம். ஆனால் இந்த வாக்கு பொதுவாகவே அப்பா சேர்த்து வச்சா உள்ள சேர்த்து சொத்து வைப்பாங்க, தாத்தா சேர்த்து வச்சா பேரை வைப்பாங்க. ஆனால் விலை மதிக்க முடியாத இந்த வாக்கு உரிமையை எப்படி நீங்கள் பெற்றீர்கள்? எப்படி அதை நீங்கள் விற்க துணிந்தீர்கள்? அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இந்த வாக்கு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? இது ஒரு கதையை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இது ஒரு சின்ன சம்பவம். அடிமை இந்தியாவிலே முதல் உலகப் போர் நடக்கின்றது. நடந்தவுடன் இந்தியர்கள் நிறைய உதவி செய்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்கிறான், சரி நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்தை அமைச்சுக்கிட்டு அவங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, இன்னொன்று இவங்களும் தாங்க பிரிட்டிஷ்காரங்க ஏதாவது ஒழிஞ்சு போடான்னு சொல்லிட்டு, சரி உனக்கு ஒரு இரட்டை அரசாங்கத்தை உருவாக்கும், நீ உருவாக்கும். செம்ஸ்போர்ட், மாண்டேகு செம்ஸ்போர்ட்னு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து 1919 முதலாவது இந்திய சட்டம் கொண்டு வராங்க. அது வந்து சுதந்திர இந்தியாவில் இருந்த அடிமை இந்தியாவில் கொண்டு வரும்போது அவங்க அப்போ அம்பேத்கர் போகிறார். அந்த கமிட்டிகள் பேசுகிறார்கள், எங்களுக்கு
வாக்குரிமை வேண்டும். எப்படி வேண்டும்? அனைவருக்கும் வேண்டும். வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும். அப்பொழுது 1920 முதல் அந்த செம்ஸ்போர்டு மாண்டேபிள் சீர்திருத்தப்படி முதல் தேர்தல் இந்தியாவில் நடக்கின்றது. 1920 தேர்தல் நடப்பதான் நீதி கட்சியில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ யார் ஓட்டு போடலாம்? எல்லாருக்கும் தெரியும். நிலம் உள்ளவர்கள் ஓட்டு போடலாம், கல்வி உள்ளவர்கள் ஓட்டு போடலாம், டாக்ஸ் கட்டலாம், அவங்க ஓட்டு போடலாம். அப்படிதான் இருந்தது. அப்போது அம்பேத்கர் சொல்லுகிறார், ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அனைவருக்கும் ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும். இதில் ஆண்கள் இல்லை, பெண்கள் இல்லை, டாக்ஸ் கட்டுறவர்கள் இல்லை, பணக்காரர்கள் இல்லை, ஏழைகள் இல்லை, கல்வி உள்ளவர்கள், கல்விகள் இல்லாதவர்கள் இல்லை. முடிந்தது. 1919 சட்டப்படி 10 வருடம் கழித்து இந்தியாவில் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அப்பொழுது ஒரு கமிஷன் வருது, சைமன் கமிஷன். அரசியல் எப்படி இருக்குது இந்தியாவில் பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு கமிஷன். 1929 வரணும் அவங்க. ஆனால் அந்த ஆட்சி மாற்றம் வருவதனால் அவங்க சீக்கிரமே அனுப்பிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்பொழுதும் போராட அம்பேத்கர். அப்போவே சொல்கிறாரு, எங்களுக்கு வயது வந்தவர் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுது. மிகப்பெரிய போராட்டம். வாக்குரிமை இன்னைக்கு கிடைத்தது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். எங்களுக்கு வாக்குரிமை வேண்டும். ரைட். அப்பொழுதும் கமிஷன் அறிக்கைகளை பெற்றுக்கொண்டது. சைமன் கமிஷன் இந்தியாவில் இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் நாம் வட்டமேஜர் மாநாடை கூட்டி அவர்களுடன் பேசுவோம் என்றார். அப்பொழுதுதான் 1930 வருடத்தில் வட்டமேஜர் மாநாடை கூட்டுகிறார்கள். லண்டனில் எல்லோரும் போகிறார்கள். அம்பேத்கர் போகிறார். அப்பொழுது காந்தி காங்கிரஸ் நிராகரித்து விட்டார். நிறைய பேர் ஜெயிலில் போட்டதுனால காந்தி கோச்சிட்டார். நீங்கள் நானும் ஜெயிலில் போட்டு நாங்கள் எங்கேருந்து வருது, நாங்கள் வரலன்ட்டாங்க. சரி, அம்பேத்கர் போகிறார். அப்போ கூட யார் போனான்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த, மதுராந்தகத்தைச் சேர்ந்த ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கரோட போய்கிறார். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சரித்திர புகழ் பெற்ற, நமக்கு வாக்கு கிடைத்தீங்களே, சரித்திர புகழ் பெற்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது என்றால் அது நமது செங்கல்பட்டு மாவட்டம். அங்கே பேசுகிறார்கள், ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் தேவை. கல்வி அறிவை பார்த்து நீ ஒரு வாக்குரிமை கொடுக்க முடியாது. கல்வி அறிவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இது தனி, அது தனி. குடும்ப தலைவர் கல்வி அறிவு இல்லை என்றாலும் தனக்கு எது நல்லது என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது, அவரிடம் செய்ய முடியும். எனவே கல்வியை பார்த்து நீ கொடுக்காதே. திருப்பி வட்டமேஜர் மாநாட்டில் பேசுகிறார். 1930 ஒரு வட்டமேஜர் மாநாடு, 1931 நடக்குது, 1932 நடக்குது. 3 வட்டமேஜர் நடந்து அனைத்தையும் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகின்றார், எங்களுக்கு வயது வந்தவர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும். முடிந்து விட்டது. திருப்பி 1932 வாக்குரிமை கமிட்டின்னு ஒரு கமிட்டி வருது இந்தியாவுக்கு. அதுவே லோதியன் கமிட்டி. அந்த கமிட்டியும் சென்று கொடுக்கின்றார், எங்களுக்கு வாக்குரிமை வேண்டும். அனைத்து இந்தியர்களுக்கும் வயது வந்த ஆண்கள், பெண்கள் 21 வயது நிரம்பிவிட்டது கொடுக்க வேண்டும். திருப்பியும் அறிக்கை கொடுக்கின்றார், பேசுகின்றார். முடிந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அரசியல் சாசனம் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அந்த அரசியல் சாசனத்தின் நிர்வாக உறுப்பினராக மாறினார் அம்பேத்கர். அடுத்தது அரசியல் சட்ட வரைவு குழு தலைவரானார். அப்பொழுது எழுதுகிறார், அனைவருக்கும் அடிப்படை உரிமையை சேர்க்கின்றார். அதை அடிப்படை உரிமை, அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வயது வந்தவர் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வேண்டும் என்று எழுதிட்டார், சட்டம் நடத்துகிறார். அப்போ விவாதத்துக்கு வரும்போது காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார், நிறைய கட்சிக்காரங்க இருக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவுள்ளவர்கள் தான், கல்வி அறிவு பெற்றவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும், மற்றவர்கள் யாரும் வாக்களிக்க முடியாது. அவர்களுக்கு தெரியாது இந்த அரசாங்கத்தை எப்படி கொண்டு வர வேண்டும், ஏன் கொண்டு வர வேண்டும் புரியாதவர்கள் எப்படி நீ வாக்குரிமை கொடுப்பாய்? அது சொன்னது யார் என்றால், இந்த குஜராத்திலே 182 அடி உயரத்தில் இருக்கின்றார் நமது வல்லபாய் பட்டேல். அவர் தான் முழுக்க எதிர்க்கின்றார். அவர் தான் சொன்னார்,
அம்பேத்கர் உள்ளே வராமல் ஜன்னலை மட்டும் கதவை மட்டுமல்ல ஜன்னலை மட்டுமல்ல நான் வெண்டிலேட்டரை மூடுவேன் என்றார். அதே மீறி தான் அவர் நிர்ணய சமயத்துக்கு போனார். அது ஒரு பெரிய கதை, வேறு காலத்தில் வேற ஒரு சமயத்தில் பார்க்கலாம். வல்லபாய் பட்டேல் எதிர்க்கின்றார், அதையே மீறி சட்டமாக்கினார். அன்று முதல் 1952 வயது வந்த அனைவரும் நாம் வாக்குரிமை பெற்றுக்கொண்டோம், தேர்தலை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். இந்த வாக்குரிமை இவ்வளவு காலம் கடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் கண்டுபிடித்ததில்லை. எனவே அதை விற்க முடியுமா, வாங்கத்தான் முடியுமா? இந்த இப்பொழுதுக்கு ஆட்சியாளர்களுக்கு தெரியாது இந்த வாக்குரிமை எப்படி கிடைத்தது என்று. வாக்குகளை வாங்குபவர்களுக்கும் தெரியாது, விற்பவர்களுக்கும் தெரியாது. இதை நாம் மக்களிடம் சொல்வோம். ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை இதெல்லாம் மிக மிக முக்கியம். இதை நாம் சொல்ல வேண்டும், சொல்லுவோம். எனவே நமது போராட்டங்கள் தொடரும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்க மாட்டோம். அதற்காக தான் நம்ம ஐயா அவர்கள் சொன்னார்கள். அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட், ஆர்கனைஸ், உன்னிடத்தில் பற்றுவை, நம்பிக்கை தளராதே, கற்பி, கிளர்ந்தெழுச்சை, ஒன்றுபடுத்து, உன்னிடத்தில் நம்பிக்கை கொள், நம்பிக்கை தளராதே என்று அம்பேத்கர் சொன்னார். அதன்படி அம்பேத்கர் வாசகத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், கற்பிக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு கற்பிக்கின்றது. அரசியலை கற்பிக்கின்றோம், சமூகத்தை கற்பிக்கின்றோம், பொருளாதாரத்தை கற்பிக்கின்றோம், இனத்தில் கற்பிக்கின்றோம், கிளர்ந்தெழச் செய்கின்றோம். இந்த போராட்டங்கள் ஆரம்பத்திலே நாம் குறிப்பிட்ட போராட்டங்கள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்த போராட்டங்கள். அம்பேத்கர் என்று உயிரோடு இருந்தால் அண்ணன் சீமானை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்திருப்பார், நீ தான் என் மகன் என்று அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறார், ஒன்றுபடுத்துகிறார். நாம் தமிழர் என்ற ஒரு அச்சிலே ஒரு கையிலே ஒன்றுபடுத்துகின்றார். நம்பிக்கை தளராமல் நடந்து கொண்டிருக்கின்றார். ஆம், நம்பிக்கை தளரவில்லை. 2016 ஓட்டு வாங்குகிறோம் 1% ஓட்டு, 2019 வாங்குகிறோம் 3% ஓட்டு, 2021 வாங்குகிறோம் 6% ஓட்டு, 2024 வாங்குகிறோம் 8% ஓட்டு. ரெகக்னைஸ் ஆகிட்டோம், மாநில கட்சிகள் அங்கீகாரம் பெற்றுவிட்டோம். நம்பிக்கை தளராத ஒரு காரணத்தினால உன்னிடத்திலே பற்றுவை, அம்பேத்கர் சொல்லுகின்றார், உன்னிடத்திலே பற்றுவை. இங்கே நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு மனிதனையும் தன்னிடத்தில் பற்று வைக்க உறுதி அளிக்கின்றது. எனவேதான் அம்பேத்கர் வழியில் எப்படி சொல்றது, இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை இந்த மக்களுக்காக போராடுகிறார், இந்த மக்களுக்காக வாக்குரிமை வாங்கி கொடுத்தவர். அங்கே ஈழத்திலே நமது சகோதரர் எப்படி பிரபாகரன் ஐயா அவர்கள் போராடினார்களோ அதே மாதிரி இங்கே பாராளுமன்றத்திலே நமது அம்பேத்கர் அவர்கள் போராடினார்கள். அண்ணன் அவர்கள் அந்த 2 பேரும் 2 கண்களாக வைத்து இன்று மாபெரும் ஒரு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த புரட்சியின் வடிவிலே வெற்றி அடைவோம், கோட்டையை நோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு, எனது வெற்றி அல்ல, இது நமது வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி, திருப்பூர் மக்களின் வெற்றி. கேட்கலாம், வெளியூர்லேருந்து வந்திருக்க இந்த கேண்டிடேட்டாக கேட்கலாம், கேட்பாங்க. வெளியூருக்காரன் கேண்டிடேட்னு சரி, வெளியூர் கேரக்டர்னா 300 கிலோமீட்டர் எனக்கும் என்னுடைய ஊருக்கும் இங்கேக்கும் 300 கிலோமீட்டர் ஒரு தொகை. நான் இப்படி 3000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் நாடாளுமன்ற உறுப்பினரான அவன் எப்படி ஓட்டு? எனவே 3000 கிலோமீட்டருக்கு தாண்டி, மொழி தாண்டி, மாநிலம் தாண்டி, பல தடைகளை தாண்டி அங்கே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடிகிறது. எனது சொந்த மாநிலத்தில், தமிழ் பேசும் மாநிலத்தில் நான் சட்டசபை உறுப்பினர் ஆக முடியாதா என்ற கேள்வியோடு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.